நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்கோம். இது வந்து வேளச்சேரி டுவர்ட்ஸ் முன்னாடியே இருக்குது. இங்கே வந்து சிக்கன் பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க. நிறைய காம்போ ஐட்டம்ஸாக ஆட் பண்ண போகிறாங்க. நம்ம வந்து இப்போ சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணலாம் வாங்க. ₹130 வந்து இந்த பிரியாணி வந்து ஒரு சிக்கன் பீஸு, ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி, முட்டை எல்லாமே சேர்த்து 130 கொடுத்துருக்காங்க. இப்போ கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இவங்ககிட்ட வந்து சிக்கன் பவுடா அந்த மாதிரி சைடிஷ் தான் போடல. ஆனால் கூடிய சீக்கிரம் இன்னும் 3 நாளில் போட போகிறேன்றாங்க. ஃபஸ்ட்டு பிரியாணி வந்து டேஸ்ட் பயங்கரமாக இருக்குது. ரைஸும் அப்படியே உங்களுக்கு டெக்ஸ்சர் பயங்கரமாக இருக்கும். டேஸ்ட் பிரியாணி வந்து ஃபுட்கசமாக இருக்குது. இது வந்து நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு நேம். இந்த மேலே நம்ம எங்கெல்லாம் நல்லா இருக்கும் அந்த இடத்துல ஃபுட்கசம்ன்ற பேரை ஸ்டார்ட் பண்ணும். ஆனால் விறகு அடுப்பு பிரியாணினா காட்டி கொடுத்துருக்கு பார்த்தியா? நம்ம அங்கே கன் சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோம். அதுவும் இதே மாதிரி தான். அந்த ரைஸ் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி தெரியல நல்லா இருக்கு ஒரு மாதிரி. அது ஏன்னா கேஸில் வேகுது. 7 மணி 7:50 8 கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 12:30 மணி வரையும் இருக்குது. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. கஸ்டமர் தான் முக்கியம். பிரியாணி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறதுமே அதுதான் ரீசனே. இல்லைனா வந்து நானே ஓப்பனாக சொல்கிறேன், மட்டமாக தான் இருக்கும். ரைஸும் குவாலிட்டியான ரைஸ் தான். எல்லாமே பக்காவாக இருக்கும். பக்காவாக கொடுக்கணும் தான் உங்கள் கான்செப்ட். பெரிய வண்டி லாரி டேங்கர் மாதிரி ஓட்டிட்டு இருக்கோம். எதுவுமே அந்த வண்டி நாங்கள் ஓட்டுறதுக்காக ஓட்டணும் தான். அதெல்லாம் வண்டி நாங்கள் ஓட்டிட்டு இருக்கும்போது எங்களுக்கு நாங்கள் மதியத்தில் நிறைய இடத்துல சாப்பிட்டதே பிரியாணி தான். இப்போ டக்குனு ஒரு இடத்துக்கு போனால் பிரியாணி தான் டக்குனு கிடைக்கும். சாப்பிட்ட இடத்துல எங்குமே வந்து அந்த அளவுக்குலாம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. அஜினோமோட்டோ, ஃபுட் கலரு நிறைய அவங்க சம்பாதிக்கிறதுக்காக நிறைய விஷயத்தை போட்டு அவங்க மூலியமா, அதாவது இதாண்டா ஒரிஜினல் பிரியாணி, இதை பிரியாணினா நம்ம தாண்டா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணதுதான். இதாண்டா பிரியாணின்னு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிரியாணியை நம்ம இறக்கணும். இங்க வரவங்க சாப்பிட்றவங்க எல்லாருமே சொல்றது அதுதான். அதாவது எப்படின்னா, இப்போதான் எனக்கு பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே போவாங்க. இப்போ நான் சாப்பிட சொல்லி அந்த விறகடுப்பு ஸ்டைல்னா அந்த ரைஸ் வந்து பதமாக வெந்துக்கிறது அது ஸ்டைல் இருந்தால் தான் விறகடுப்புனே அதை நான் இப்போ சொன்னேன். டேய் இது விறகடுப்பில் செஞ்சது பக்காவாக தெரியுது. அப்புறம் தான் நீங்கள் அந்த வீடியோ காட்டினீங்க. ஒரு 4 கூரை போட்டிருக்கானுங்க, 4 இடத்துல கம்பி போட்டிருக்கானுங்க, ஒரு சைக்கிள் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனால் அப்படி அந்த மாதிரி கிடையாது. அதாவது ஒரு விஷயத்துல நம்ம கை வச்சனாதான் அது செலவு ஆகிட்டே இருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எக்ஸ்பென்ஸ் போயிட்டே தான். இது ஆயிடுச்சு. எப்படி பார்த்தாலுமே எங்களுக்கு 50 ரூபா வரைக்குமே ஆயிடுச்சு. ஃபுல் செட்டப் நாங்கள் ரெடி பண்றது இல்லாவே. ஆனால் இந்த 50 ரூபா வச்சு நாங்கள் கடையாக எடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே தான் நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறது வந்து, கஸ்டமருக்கு இந்த மாதிரி பொருள் குவாலிட்டியாக கொடுக்கறதுலேருந்து எல்லாமே. இப்போ நாங்கள் ரோட்டு கடைக்கு வந்திருக்கு. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரோட்டு கடை தானே குவாலிட்டி இருக்காது, அது உடைக்கணும். ரோட்டு கடைனா குவாலிட்டி இருக்கும். அதை உடைக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ரோட்டு கடை போட்டு குவாலிட்டி கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுட்டே நாங்கள் தரமாக கொடுப்போன்றதான் அப்படிதான் விஷயம். இப்போ கடையாக போட்டு நாங்கள் குவாலிட்டியாக கொடுத்து அது எல்லாமே பண்ணுறாங்க. அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ரோட்டு கடையாக போட்டு நாங்கள் குவாலிட்டி கொடுக்கணுன்ற விஷயத்துக்காக தான் இதை நாங்கள் பண்ணது. ஓகே, சூப்பர் ப்ரோ. பிரியாணி தவிர்த்து என்னென்ன ப்ரோ எடுத்துகிட்டு வர போறீங்க? பிரியாணி நெக்ஸ்ட் வந்து 65 எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கோம். 65 கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. 65 வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். கேஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் எவ்வளோ தடை வந்தாலுமே எல்லாத்தையுமே உடச்சி 65 கண்டிப்பாக கொடுக்குறோம். 65 வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். 65ஓட சேர்த்து காம்போலாம் கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து இன்னும் நிறைய இருக்கு. நிறைய ஸ்வீட்லாம் கொடுக்கலாம். ஸ்வீட்டு மொத்தமாக எல்லாமே ஒரு காம்போவாக கொடுக்கலாம். ரெண்டாவது டேஸ்ட் எப்பவுமே இந்த டேஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும். இதே டேஸ்டா இருக்கும், எப்பவுமே மாறாது. இப்போ இந்த RDன்னு நேம் ஸ்டார்ட் ஆனவங்க எல்லாருக்குமே 5 பேருக்கு மேல ஒருத்தர் வந்தா ஒரு பிரியாணி ஃப்ரீ. கண்டிப்பா ஆஃபர் இருக்கு. எல்லாருமே அந்த ஆஃபர் இருக்கு, கிராப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் ப்ரோ. மஜா ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.